நீ உண்மையாவே விரதம் தான் இருக்க போறியா நீ? இல்லை எதுக்குல கேட்க? இல்ல நீ இந்த வம்பு வராத மாதிரியே நம்ம நடந்துப்போம்ல, அதே மாதிரி இருந்துச்சு, அதானே கேட்டேன். அண்ணே என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அண்ணே அண்ணே என்ன நீ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா. ஒண்ணு இல்லையா? அண்ணே 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 என்ன நீ என்னாச்சு? எதுக்கு திரும்பி திரும்பி பாக்குத? உனக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா? கேட்டுச்சா? எனக்கு என்ன கேட்கணும்? இல்லை கனி குரல் கேட்டுச்சா உனக்கு? கனியா? ஏனே இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு வரேன், என் குரல் கேட்கல, இல்லாத கனி குரல் உனக்கு கேக்குதோ? அண்ணே வானே, அப்பா தேடும். வானே. என்னல குளிச்சிட்டியா? சரி வா. இப்போ கனி எங்க? மாலை போட்டுலாம். கனியா? அவதான் வரவே இல்லையா? என்னது கனி வரலையா? அப்ப எதுக்கு அவ குரல் கேட்டே இருக்கி? ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, வேலை நிறைய இருக்கு. வா வா. வாங்க மாமா. வா வா வா. அப்பத்துல இருந்தே அண்ணே கனி கனின்னு கேட்டுட்டு இருக்குப்பா. ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில கொடுக்க வேண்டியதானே? நான் கொடுத்தேன், அது வேணான்ட்டு போது. நான் ஊத்துற எண்ணெயில உங்களுக்கு நாளைக்கே கூட கல்யாணம் ஆகலாம். டீச்சர், என்ன விளக்கு போடுறப்ப வேடிக்கை. முதல்ல எண்ணெய் ஊத்துனதெல்லாம் பத்த வைங்க. ஷோ, இவ்ளோ விளக்கு போட்டாச்சு, இன்னும் அந்த ரத்னா வரலையே. அவ வரணும். நானும் அறிவும் விளக்கு போடுறத அவ பார்க்கணும். அதுக்கு தானே இவ்ளோ மெனக்கெட்டுட்டு இருக்கேன். ஹலோ டீச்சர், என்ன விளக்கு போடும்போது வேடிக்கை. கவனம் செதறக்கூடாது. ஹவு டு கெட் மேரிட் முதல்ல தெரிய போடுங்க. என்ன சார், யாரையோ தேடுற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு முக்கியமானவங்க, அவங்க வந்துட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. ரத்னாவை தான் எதிர்பார்க்கறேன்னு வெளிப்படையா சொல்ல அறிவு. இன்னைக்கு ரத்னா வருவா, ஆனா உன்னையும் என்னையும் பார்த்து நொந்து போவா. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் நீங்களே பாருங்க. அறிவு சார், எங்க போறீங்க? பாதையிலேயே விட்டுட்டு போனா எப்படி எனக்கு கல்யாணம் என்னங்க ஆகும்? இது, உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும். வாழ்த்துக்கள். God bless you. என்ன ரத்னா மேடம், கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? மட்டன் வாங்க. ஐயோ, எங்க கையை விடுங்க. வாங்க வாங்க, இப்பதான் வரையல. உங்க அண்ணன் அண்ணி எல்லாம் அங்கேதான் இருக்காங்க, போங்க. சரி சாமி, அங்க என்ன நிறைய விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க? அதுவா, அந்த டீச்சருக்கு கல்யாணம் ஆக போறது, அதுக்கு 108 விளக்கு போடுறா. ரத்னா மேடம். சரி வர்றம்மா. சரிங்க. ரத்னா மேடம், என்ன விளக்கு போட்டாச்சா? உங்க கல்யாணத்துக்கு என்கிட்ட எல்லாம் சொல்வீங்களா? கல்யாணமா? யாருக்கு? கல்யாணம் நடக்கணும்னு யார் விளக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு. ஓ ஓ ஐயோ, சோ ஃபன்னி. நல்ல வேளை நீங்க என்ன சொல்றீங்களோ நினைச்சேன். விளக்கு போட்டா உங்களுக்கு தானே கல்யாணம் நடக்கும். அட என்னங்க நீங்க வேற, நீங்க எல்லாமே என்னோட கல்யாணம் எப்படி? என்ன சொல்றீங்க? ஓ ஓ, முருகன் கோவில்ல நல்லபடியா வேண கல்யாணம் நடக்கும்ல, அதான் மாலதி டீச்சர் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு விளக்கு போட்டாங்க. நான் ஜஸ்ட் ஆயில் ஊத்திங் தீரி ஹெல்ப் 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 பண்ண, அவ்வளவுதான். அப்போ இதுக்கு தான் நீங்க கோவிலுக்கு வந்தீங்க? ஐயோ இல்லைங்க. அப்புறம் இதுக்காக கோவிலுக்கு வந்தீங்க? நீங்க தானே சொன்னீங்க பக்தி இருக்கிற யாரு வேணாலும் கோயிலுக்கு வரலான்னு. அதான் பக்தியோட அப்படியே பரவச நிலைக்கு வந்துட்டேன். போதும், கிளம்பலாம். எங்க மாட்டிக்கிட்டேன். பிரசிடென்ட் சார்வால்
அப்பன் முருகனை கும்பிட்டு பிரகாரத்தை 3 வாட்டி சுத்தி வாங்கோ, அதுக்கப்புறம் மாலையை போட்டுக்கலாம். சரிங்க. அண்ணே அண்ணே முருகா, என்ன விளையாட்டு இது? அண்ணே என்ன கை விட்டுறாதண்ணே. என்ன முருகா, எதுக்கு கனி குரல்னு கேட்டுட்டே இருக்கு? டேய், ஸ்கூல் பெல் அடிச்சிச்சுடா. எல்லாரும் அலர்ட்டா இருங்கடா. சரிண்ணே. டேய், வண்டிடுறா, வண்டிடு. என்ன சண்முகம், மாலை போட தானே போயிருந்த, அதுக்குள்ள என்ன அம்புட்டு அவசரம்? இல்லை, எங்க இருக்க? முதல்ல அதை சொல்லு. தாமஸ் நகர் ஏரியால இருக்கேன். கனி ஸ்கூல் பக்கத்துல தானே அது? ஆமா. என்னையா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, முதல்ல நீ கனி ஸ்கூலுக்கு போயிட்டு கனியை பார்த்துட்டு கனி கூடயே இருல, நான் வர வரைக்கும். ஆபத்துனா ஏதாவது ஆளுங்களை கூட்டு போகணுமையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல நீ போய் கனி கூட இரு. சீக்கிரம் சீக்கிரம். சரியா சரியா சரியா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் போயிடுறேன். சரியா சரியா. இல்லை இல்லை, போன ஆஃப் பண்ணாத, அப்படியே லைவா வச்சுட்டு போ. சரில சரில. மாமா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவன் எஸ்கேப் ஆயிட்டான் மாமா. யாரு? சண்முகம். ஆமா, பக்கத்துலயே தான் இருந்தோம். எப்படி நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. ஆமா, இங்க தான் நின்னுட்டு இருந்தான். பிரகாரத்தை தானே சுத்திட்டு வர சொன்னாரு. எல்லாம் வெட்டிக்கலே. என்னப்பா? அவன் பைக் இருக்கான்னு போய் பாருல. எங்க போச்சு அண்ணே? அண்ணே 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 அண்ணே, என்ன வண்டியை காணோம்? என்னாச்சுல? வண்டி அங்க நிக்கா பாத்தியா? அண்ணனை எங்கேயுமே காணும்பா. அந்த குளத்துக்கிட்ட பார்த்தேன், வண்டி நிறுத்துவோம்ல அங்கேயும் பார்த்தேன். வண்டியை பாத்தியா? முதல்ல வண்டியும் இல்ல, அண்ணனும் இல்லப்பா. விளங்காத பையன், ஆக்கங்கிட்ட கூவ மாலை போடணும்னு வந்துட்டு என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? டேய், முதல்ல ஆள் இல்லாத இடமா பார்த்து நிறுத்து. அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க வச்சு தூக்கிடலாம். சரி, தூக்கிடலாம். சரிங்க, சூப்பர்ரா. அப்போ இப்ப அண்ணனை எங்கன்னு போய் பார்க்க? ஏத்தா பரணி, அவனுக்கு ஒரு போனம் போடுதா. போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான் மாமா. பிஸி பிஸினே வருது. என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு அவன். நம்மள கோயில்ல உட்கார வச்சுட்டு அவன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். பாப்பா, பாப்பா போலாமா? போலாமாவா? யாருன்னு நீங்க? நம்ம பிரசிடென்ட் சண்முகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் தாமா. ஃப்ரெண்ட்ஸா? உன்னை சண்முகம் அழைச்சிட்டு வர சொன்னாருமா. அப்படியா? கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரா? மாலை போடுறதுக்கு நானும் கூட வரணுமா? ஆமா பாப்பா, வா போலாம். இதோ
இதான் நம்ம காரு. அண்ணே நீங்க யாரு? அதான் சொன்னல, நாங்க பிரசிடென்டோட ஃப்ரெண்டு. உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அதான் இப்ப பாத்துட்டல. வா கார்ல ஏறு. வா பாப்பா கார்ல ஏறு. விடுங்க. ஏன் பாப்பா? இல்ல நான் வரல. முன்ன பின்ன தெரியாதவங்களோட நான் எப்படி வர முடியும்? பாப்பா உனக்கு தான் என்ன தெரியாது, ஆனா எனக்கு உன்னை, உன் அண்ணனை, உன் அக்காவை, உன் அப்பாவை எல்லாரையும் தெரியும். நீங்க என் அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்தா அப்ப என் அண்ணனுக்கு போன் போட்டு கொடுங்க. போன்ல அண்ணன் சொன்னா நான் வரேன். ஏய் பாப்பா, வான்னு சொன்னா வரமாட்டியா? வர மாட்டேன். ஒண்ணு நான் என் அண்ணனை பார்க்கணும், இல்லனா அண்ணன் கூட பேசணும், அப்பதான் வருவேன். சண்முகம், கனியை பார்த்துட்டேன்ப்பா. ஆனா யாரோ ஒரு ஆளோட பேசிட்டு இருக்குப்பா. எத்தனை பேர்ல ஒருத்தனா? எத்தனை பேர் இருக்கவ? ஏய் சொன்னா கேட்க மாட்டா. வா ஏய் வாங்கடா. ஏய் சண்முகம், ஏய் ஏய் வாங்கடா. ஓடி வாங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்களே. சத்தியமா என்னால சமாளிக்க முடியாதுல. 4 பேரடா இருக்கானுவ. எனக்கு தோணுன மாதிரியே நடக்கல. என் அப்பா முருகன் இதுக்காக தான் எனக்கு அனுப்பியிருக்கான் போல இருக்கு. இல்லையே நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்க. சொல்லுல. ஓகே சண்முகம், அப்படியே பண்ணிடுதேன். சொன்னா கேளுங்க. டேய் நிக்கிறடா. ஓடிடுடா. வா இழுத்து போடுடா. ஏறு. ஏய் நில்லுங்க. ஏறு நிக்கிறோம். கனி ஏறடா ஓடி. ஏய் நில்லுங்கடா டேய். எனக்கு ஆகாதுங்க. ஏய் நில்லுங்கடா. கனி பாப்பா. ஏய் போனே போனே. ஏய் ஏய் நில்லுங்கடா டேய். ஏய் ஏய் ஏசாமர். பாப்பா கத்தாம வந்தா விட்டுருவோம். ஆமா கத்தாத. கனி கனி ஏத்தா எங்கேயும் காணுதா? எங்க தேடி காணும்? நீ பாத்தியா? நீ பாத்தியால அவன? அண்ணனை கோயில் ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்லப்பா. எங்கேயுமே இல்லையா? எங்கடா போனா? எங்க போச்சு? மனசே இல்லாம தான் வந்தான். ஆனாலும் நீ சொன்னா நான் மாலை போட்டுக்கிறேன்னு சொன்னான். கட்டின பொண்டாட்டியும் ஒருத்த மதிக்கிற லட்சணம் இதானா மாமா? என்னப்பா இது? மாலை போடுறேன்னு ஒத்துக்கிட்டு தானே அண்ணே வந்துச்சு. இப்படி நடுவுல ஓடி போனா என்னப்பா அர்த்தம்? இதுக்காக நான் பெர்மிஷன் போட்டு வந்து கொண்டதையும் பார்த்து எரிச்சலாய் நின்னுட்டு இருக்கேன். ஏத்தா அவன் அப்படி பொறுப்பில்லாத ஆள்லாம் கிடையாது. எதுக்காவது முக்கியமான வேலையா போனீங்கன்னு வந்திருக்கோம், அதுக்காக போயிருப்பான். வந்துருவான் எப்படியும், கொஞ்சம் பொறுத்து தான் பாப்போமே. எனக்கு அண்ணன் மேல நம்பிக்கையே இல்லப்பா. பேசாம நம்ம வீட்டுக்கே போயிருவோம். இசைக்கு வளகாப்பு விஷயத்திலே அண்ணே இப்படி தானே பண்ணுச்சு. இல்லடி, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். சுத்தம். என்னடி சொல்ற? ஏய், அவன் உங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கல, எனக்கு தான் வாக்கு கொடுத்திருக்கான். கோயிலுக்கு வர மாலை போட்டுக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாண்டி. அவன் இங்கே வரணும், அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இது வேறயா? போச்சுடா, நீ இப்ப புது பிரச்சனையா ஆரம்பிக்கிறியா? ஏய், உங்க அண்ணன் பெரிய உத்தம சீலன் தானே? அப்போ ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தணுமா வேணாமா? ஆமல பாரு, நீ சொல்றது சரிதாம்ல. அவன் இங்க வந்தே ஆகணும், மாலை போட்டே ஆகணும். மாமா, அவன் இங்க வந்து சாமிக்கு மாலை போடாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன், அவ்வளவுதான். நீ நகராதா, இங்கே இருந்தா வரட்டும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அண்ணன் வரணும், மாலை போடணுங்கிறது தான் என்னோட விருப்பமும். நானும் உன் கூட நிக்க. இருங்கட்டி, முதல்ல அண்ணன் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாப்போம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. எத்தனை பேர்ல? மொத்தம் 4 பேர் சண்முகம். ஏதாச்சும் அடையாளம் பத்தியல? இல்ல சண்முகம், எல்லாம் வெளியூர் ஆளுங்க தான், இந்த ஊர் ஆளுங்களே கிடையாது. அப்பன் சொன்ன ஏதாச்சும் அடையாளம் இருந்துச்சா? ஆமா, அதுல ஒருத்தன் கடிகிட்ட பேசிட்டு இருந்தவன் அப்பன் சொன்ன அடையாளத்துல தான் இருக்க சண்முகம். இல்லை என் அப்பா முருகன் கைவிட மாட்டாம்ல. வாழ சரி. டேய் வாய் புத்துங்க. டேய் என்னடா உள்ள ரொம்ப துள்றாளா? ஆமாண்ணே, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆமாண்ணே, ரொம்ப கத்துறானே. சீக்கிரம் அவளை முடிச்சு விட்டு நம்ம இடத்த காலி பண்ணி. வாய் பொத்துன சொல்லுங்க சார், நான் தான் பேசுறேன். அவளை தூக்கிட்டோம்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சண்முக வீட்டுல இளவு விழும், அழுக சத்தம் கேட்கும். அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நான் போன வச்சிடறேன் சார். டேய் 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 பால் எங்கடா இருக்கு? அண்ணே கீழே தானே இருக்கு, கீழே இருக்கு பாரு. ஏய் ஒரு அமைதியா நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன பண்றீங்க அண்ணே? விடுங்க அண்ணே. பசாம போற இல்லையா? விடுங்க. பாப்பா ஒரே ஒரு மடக்கு கடக்குன்னு குடிச்சிட்டா படக்குன்னு உசுறு போயிடும். உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அண்ணே ப்ளீஸ் அண்ணே, என்ன விட்டுருங்க அண்ணே. டேய் இந்தா வாயில ஊத்துறான். டேய் ஊத்தி விடுங்கடா அவளுக்கு. புடி அண்ணே புடி வேணாம். புடி புடி ஊத்து அண்ணே ஏய் வண்டி பின்னாடி எடு. வண்டி பின்னாடி எடுடா. எடு. பின்னாடி போடா, சீக்கிரம் போடா. என்ன பின்னாடி சீக்கிரம் எடு. ஏய், அவளை தூக்கி கீழே போடுடா. இல்ல, தொலை போடு. ஓடு. சண்முகம் போன்ல எனக்கு தோணுன மாதிரியே நடக்கல. என் அப்பா முருகன் இதுக்குதான் என்ன அனுப்பியிருக்கான் போல இருக்கு. இல்ல நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. சரியில்ல சொல்லல. இல்லை உன் போன்ல முதல்ல லைவ் லொகேஷன் ஆன் பண்ணு, அது எனக்கு ஷேர் பண்ணி விடு. அவன் போகும்போது கூடியே போ. உன்னால அவன் பின்னாடியே போக முடியலன்னா அவனுக்கு வண்டியில தெரியாம போட்டு விட்டுருத. சொல்ல பண்ணிட்டாயா? இல்ல கனியை தூக்குறாங்கல்ல, சீக்கிரம் போல பின்னாடியே போ, விட்டாத. கனி கனி இல்ல நில்லுங்களே. விடுடா வண்டி சீக்கிரம். நில்லுங்க விடுல. கனி பாப்பா. போடா வண்டி. கனி இதைத்தான் என் முருகன் திரும்ப திரும்ப என் காதல வந்து சொல்லியிருக்கா. அப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இல்லை உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சா? இல்லண்ணே, எங்கேயும் அடிபடலண்ணே. நான் ரொம்ப பயந்துட்டேண்ணே. பயப்படக்கூடாதுல்ல, பயந்தாம்ல நம்ம பலவீனம். எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம போராடணும், தைரியமா இருக்கணும், புரியுதா? ஏய்யா அவங்கள பிடிக்க முடியாம போயிடுச்சு. ஐயா இல்லை என் தங்கச்சி கிடைச்சிட்டால, இப்பத்திக்கு இது போதும். எங்க போயிடுவானுவ? இன்னொரு வாட்டி என் கையில சிக்குனானுவ, அவனுங்களை கூட்டத்தோட பொசுக்கிடு. ஆமா யாரா இருக்கும்? கனிப்பாப்பா அவங்கள நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்லண்ணே தெரியலண்ணே. இல்லை ஏதோ பெரிய திட்டத்தோட தாம்ல இருக்கானுவ. இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் 2 கண்டுபிடிக்கணும். முதல்ல அப்பாவை தூக்குனாங்க, இப்போ கனி. ஆனா உன்னை எதுவும் செய்யலையா? எல்லாம் பிளான் தான். என்ன தொட்டானுங்கன்னா என்ன ஆவானுவனு தெரியும். அத என்னை சுத்தி இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி என்ன அழிக்கணும்னு பாக்குறாங்க, புரியுதா? ஆமாயா இப்பதான் புரியுது. என் குடும்பம் தான் என் உசுருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கல. அதுக்குதான் நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா அவனுங்க டார்கெட் பண்ணுதானுவ. அடுத்து அவனுங்க யாரு மேலேயும் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கண்டுபிடிச்சு அழிக்கணும். அவனுங்களை விட மாட்டேன்.
அவனுங்கள நல்லா போட்டு அடி அடின்னு அடிக்கணும்னே. அடிக்கிறதா? அவனுங்களை என் கையாலேயே எரிச்சிட போதே. இல்லை, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுண்ணே. கடத்தன சேர்த்த வீரா கிட்டயோ இல்ல ரத்னா கிட்டயோ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்ப அவங்க கிட்ட சொல்ல வேண்டாமாண்ணே? அவங்க கிட்ட மட்டும் இல்ல, அப்பங்கிட்டயும் மைனி கிட்டயும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் பயந்துருவாவுல. சரிண்ணே. எப்படி வந்தேன்னு கேட்டா? யார் வந்து கேட்டாலும் நானே உன்னை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வந்தேன்னு சொன்னா மட்டும் போதும். இல்லை, உன்னைய கடத்தின மூஞ்சி ஞாபகம் இருக்கா உனக்கு? மறக்கவே மாட்டேனே, நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் எனக்கு விஷத்தை கலக்க நம்ம மூஞ்சி அப்படியே மனசுல பதிஞ்சு போயிருக்குண்ணே. அது அப்படியே ஒரு பேப்பர்ல வரைஞ்சு காட்டுவியா? கண்டிப்பா வரைஞ்சு தருவேண்ணே. அது போதும்ல, அது போதும். அவனுங்களை அதை வச்சே அடிச்சு போடுதே.